நெல்லையில் தீபக் ராஜா என்ற நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். கொல்லப்பட்ட தீபக் ராஜா யார்? அவருடைய பின்னணி என்ன? இந்த விவகாரம் சம்பந்தமா ஏதேனும் சிசிடிவி காட்சிகள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விசாரணையோட முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? உறவினர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. நெல்லை கேடிசி நகர் பகுதியில தீபக் ராஜா என்ற நபர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மோப்பனாய் தடை அறிவியல் நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கும் பணி நடத்தப்பட்டு அந்த உடற்கூறு ஆய்வு மையத்தில் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கொலைக்கு காரணமான நபர்களை யார் என்று உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி தீபக் ராஜாவுடைய உறவினர்கள் மற்றும் அவரை சார்ந்த நண்பர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். சுமார் 150க்கும் மேற்பட்டோர் நெல்லை திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில இந்த போக்குவரத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால போக்குவரத்து தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேடிசி நகர் பகுதியில் தூத்துக்குடி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போல சமாதானபுரம் பகுதியில போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு திருச்செந்தூர் சாலைக்கு வரவிடாமல் மாற்றுப்பாதையில வாகனமானது தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில துணை ஆணையாளர் தலைமையில மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் தலைமையில பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே இந்த பகுதியிலிருந்து செல்வோம், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்கள். பாளையங்கோட்டை வருவாய் வட்டாட்சியரும் வரவழைக்கப்பட்டு தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கைது செய்வோம் என காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டு சாலையின் ஓரத்திற்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக போக்குவரத்தும் இயங்க தொடங்கி இருக்கிறது. தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையின் ஒரு புறம் நிறுத்தி விட்டிருக்கிறார்கள். போலீசாரும் பகுதியில் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.